ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் அடிக்கடி செய்கிற நல்ல சத்தான ஒரு கூட்டு செய்ய போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு கூட்டு. வாழைப்பூ அப்படி இல்லைன்னா வாழைத்தண்டு, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இருக்கும். தண்டு வாங்கிட்டு வரும்போது எங்கள் மாமியார்கிட்ட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு எல்லாருமே சொல்லுவோம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. இது வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அப்படின்னா லஞ்சுக்கோ சாதம் வச்சுட்டு இந்த கூட்டு வச்சுட்டு அப்புறமா ஒரு தக்காளி ரசம் அப்படின்னா புளி ரசம் அவ்வளோதாங்க இருக்கும். சூப்பராக இருக்கும். இது சாதத்தோடு அப்படியே பசந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இந்த டேஸ்ட்டான வாழைத்தண்டு கூட்டை எங்கள் அம்மா சொல்லி தந்த மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சூப்பராக வந்திருக்கு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்க ஒரு வாழைத்தண்டு வச்சு தான் இன்றைக்கி வந்து கூட்டு பண்ண போகிறேன். இதை வந்து சைடில் இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு டைமும் ரவுண்டாக கட் பண்ணும்போது உங்களுக்கு நார் வரும். அந்த நாரை வந்து கையிலேயே அப்படியே சுற்றி விட்டு எடுத்து கீழே போட்டுட்டு இந்த தண்டை மட்டும் தண்ணியில் சேர்த்துருங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரவுண்டாக கட் பண்ணி இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். அந்த நாரை வந்து கம்ப்ளீட்டாக எடுக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி லேசான தின் ஸ்லைஸாக பண்ணிக்கோங்க. ரொம்ப திக் ஸ்லைஸாக பண்ண வேண்டாம். அப்போ நார் வந்து உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். கூட்டு பண்ணும்போது கூட உங்களுக்கு நார் வாயில் கடிப்பட்டுச்சுன்னா நல்லா இருக்காது. பார்த்தீங்களா? இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து போட்டுட்டேன். இப்போ இதிலிருந்து ஒரு பீஸ் இல்லை 4-5 பீஸ் கூட வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனி பீஸாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்காக உங்களுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு மறுபடியும் குறுக்க கட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல பொடியான பீஸாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அருவாமனையில் வந்து எங்கள் மாமியார் கட் பண்ணுவாங்க. சீக்கிரமாக பண்ணிடுவாங்க இதை விட, நம்ம கத்தியில் கட் பண்ணுறதை விட. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக நான் வந்து கத்தியில் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி குட்டி பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம இந்த பண்ணி வச்சுருக்கிற எல்லா ரவுண்டையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதே தண்ணிக்குள்ளே திரும்ப போட்டுடலாம். வாழைத்தண்டு வாழைப்பூதுலாம் பார்த்திங்கன்னா லிமிட்டடான ஒரு ரெசிபீஸ் தான் பண்ண முடியும். பட் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். அதுதான் ஒரு நல்ல விஷயம் அதில். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அதை எல்லா ரவுண்டாக கட் பண்ணதையும் இந்த மாதிரி பொடியாக பீஸாக கட் பண்ணி எடுத்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே கொஞ்சம் நார் இருக்கும். அதை எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி தோல் சீவிர அந்த அந்த நைஃபை வச்சு இந்த மாதிரி சுற்றணும். அப்படின்னா கொஞ்சம் நார் இருந்ததுன்னா அந்த முள்ளு மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து அப்படியே சுற்றி விட்டு வந்துடும். அதுக்காக இப்படி பண்ணுறோம். ஸோ அதிகபட்சம் நார் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு மேலே 1 நார் 2 நார் இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி வந்துடும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முள்ளை வந்து யூஸ் பண்ணி கூட எடுப்பாங்க. ஸோ உங்கள் பெரியவங்க இருந்தால் நீங்கள் கேட்டு பாருங்கள். முள்ளை யூஸ் பண்ணி கூட அப்படி எடுப்பாங்க. அப்போ அந்த முள்ளில் வந்து இந்த நார் ஒட்டிக்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் பாட்டில் க்ளீன் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா, அது வந்து இதுக்குன்னே ஒரு ப்ரஷ் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதை சுற்றி விட்டு எடுக்கும்போது சுத்தமாக நார் எல்லாமே தனியாக வந்துடும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே சூப்பராக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறது நான் இன்றைக்கி வந்து ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்க போகிறேன். ப்ரெஷர் குக்கரில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தண்டை வந்து உள்ளே சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாதி தண்டை போடுங்க. முழுசாக இப்போ சேர்க்க வேண்டாம், நான் சொல்கிறேன் என்ன பண்ணணுன்ட்டு. பாதியை மட்டும் போட்டதுக்கப்புறமா அடுத்ததாக இதில் கடலைப்பருப்பு, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து எடுத்து போட்டுட்டேன். இடையில இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் அடுத்த லேயர் வந்து வாழைத்தண்டை போட்டுக்கோங்க. வாழைத்தண்டை போட்டுட்டு அடுத்ததாக இதில் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், கூடவே வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பொடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும். சாம்பார் வச்சிங்கனாலோ இந்த மாதிரி காய் வறுவல் கூட்டு எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். இப்போ இதை போட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது அந்த மசாலா பொடியெல்லாம் உள்ளே நல்லா போகும் அப்படிங்கிறதுக்காக நான் கை வச்சு இந்த மாதிரி ஊற்றுறேன். பார்த்து அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு தண்ணி வந்து அளவாக ஊற்றிக்கணும். நம்ம இது கூட்டாக தான் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதனால். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டுடலாம். நான் வந்து இதை ஒரு 6லேருந்து 7 விசில், அப்படின்னா சில டைம் ஒரு 8-9 விசில் கூட விடுவேன். அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு.
இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாருங்களேன், தண்டு நல்லா வெந்திருக்கு. கையில் எடுத்து நசுக்கணும் அப்படின்னா நல்லா மசிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அப்போ தான் உங்களுக்கு அந்த குலைவாக கூட்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ அடுத்ததான் ஒரு கடாயில் ஆயில் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரியுது. இப்போ இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு அவசியம் சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க. கூடவே சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, சோம்பு ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இன்னும் காரம் பத்தலைன்னா காஞ்ச மிளகா இந்த டைமில் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 போல் போட்டுக்கிறேன். காரம் வந்து அளவாக தான் இருக்குது. இந்த டைமில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வேக வச்சு வச்சுருக்கிற அந்த வாழைத்தண்டை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சமாக எனக்கு அடியில் தண்ணி இருந்தது. அது வந்து நம்ம இதில் வதக்கும் போது சரியாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே நான் சேர்த்து வதக்கிட்டுருக்கிறேன். இப்போ எதுக்காக இடையில நம்ம அந்த கடலைப்பருப்பு போட்டோம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அடியில் போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப கண்ணுக்கே தெரியாத அளவு குழஞ்சி போயிடும். மேலே போட்டால் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். மிடில் லேயராக போட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு மசிஞ்சும் மசியாமல் அங்கங்கே பருப்பு தெரியும். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் கூட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராக நல்லா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கடைசியாக நல்லா அந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றி கூட்டு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காயை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் கடைசியாக பொரியலுக்கு போடுறோம் இல்லையா, அந்த ஸ்டேஜை விட கொஞ்சம் முன்னாடி போட்டுருங்க. கொஞ்சம் தேங்காய் வெந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக இதில் கொஞ்சம் மல்லி இலையை தூவி நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடும். ஸோ ஒரு ஃபேமிலிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிபி பெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் செய்யக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபி அப்படின்னு நான் இதை சொல்லுவேன். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வாழைத்தண்டு வாங்கினீங்க அப்படின்னா செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.